அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரமன் இன்னஞ்சலிக்கவில்லை. இறப்பு தொழில் பல இசைத்தும் அவ்வியவனுக்கு என்பால் இரக்கமில்லை. நித்தமும் விடாது அனுபவிக்க வரும் முன் செய்த நீழ்வினை ஒழிந்ததில்லை. நெஞ்சம் 80 கோடி நிதம் நினைக்கின் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை. சித்தமுடு புத்தியும் சிந்தனை விசாரணை சிறிதும் குறைந்ததில்லை. சிறியனேன் செய்வேன் இவ்வகை துன்பெல்லாம் தீர்ந்திடச் செய்தருளுவாய். சித்தர் முத்தர்கள் பத்தர் நற்றவர் பெரும் புலவர்கள் சேர் வடல் சிற்றவையில் வாழ் திருவருட்புறவாசமருவும் உத்தமர் நேசா திருவருட்பிரகாசனே. ஓம். பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே சன்மார்க்க குருகுலத்தினுடைய 72வது ஆண்டு விழாவிலும் குலபதி ஐயா அவர்களுடைய 6வது குரு பூஜையிலும் அருட்குடியில் திறப்பு விழாவும் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வாழ்க்கையில் தேவர்களையெல்லாம் விட உயர்ந்த பிறவி நம்ம பிறவின்னு சொல்கிறாங்க பெருமான். தேவயோனிகளையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கிற மனித பிறவி வந்திருக்குதுன்னு உரைநடைப்பதில் எழுதுகிறாங்க. முதல் விண்ணப்பத்திலேயே தேவயோனிகளெல்லாம் பிறந்தேன்னு. அப்படிப்பட்ட பிறவி இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் நம்முடைய பெருமானதே சாத்திரங்கள் வேண்டான்னு சொல்கிறார். சாத்திரம் நம்முடைய பெருமான் அழியிருப்பது பூராமே தோத்திரம்தான். தோத்திரத்துக்கு சாத்திரத்துக்கு என்ன வேறுபாடுனா, இது சாவி, இங்கே பூட்டு தொங்குது. இந்த சாவி உள்ளே விட்டு இப்படி கையை அசைஞ்சிங்கன்னா பூட்டு திறந்துக்கும். இது தோத்திரம். புரியுதுங்களா? சாவி உள்ளோடணும், இப்படின்னு திருப்பணும், பூட்டு திறந்துக்க. சாத்திரம் என்னன்னா, இந்த சாவி யார் செஞ்சது, இது எந்த ஊரில் செஞ்சது, இது எந்த கம்பெனியில் செஞ்சது, இது செஞ்ச ஆள் யார், இதனுடைய இடம் என்ன, இது நல்ல இருமா கெட்ட இருமா, இது எத்தனை நாள், இதெல்லாமே தேவை. நீங்களாம் நினச்சி பாருங்க. தோத்திரம்ங்கிறது சாவி, சாத்திரம்ங்கிறது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு? நீ அல்பா பொருள் புரியுதோ புரியலையோ படி. பொருள் புரிஞ்சுதான் படிக்கணுன்னே கிடையாது. பொருள் புரிஞ்சாலும் புரியாட்டி ஒரு பாட்டை படி, அதே போதும். இப்போது ஏற்கனவே பிற பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே திருஞான சம்பந்தர் தான் ஏராளமே நாயன்மார் ஆழ்வார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் வந்த பிறகு இவங்க ஏன் வரணும்? இவர் எதுக்காக வரணும்னா, அவங்க செஞ்ச வேலை வேறு, இவர் செஞ்ச வேலை வேறு. இப்போ கடவுள் எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டால் யாராவது ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எத்தனை இடத்துல இருக்கிறாரு? வள்ளல் பெருமான் சொல்கிறாரு 8 இடம்னு. 8 இடத்துல தான் கடவுள் இருக்கிறார். மண் முதலாம் 5ஆய் இரு சுடராய் ஆன்மாவாய். 5 பஞ்சபூதம், சூரியன் சந்திரன் ஆன்மா. இந்த 7 இடத்துக்கு ஏற்கனவே வந்தவங்க கோயில் கட்டியாச்சு. இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. வள்ளலார் எதுக்கு வந்தாருன்னு புரிஞ்சுக்குங்க. 7 இடத்துக்கு தண்ணிக்கு கோயில் இருக்குது, நெருப்புக்கு கோயில் இருக்குது, ஆகாயத்துக்கும் கோயில் இருக்குது, காற்றுக்கும் கோயில் இருக்குது, திருக்காலத்தி, சூரியனுக்கும் கோயில் இருக்குது, சந்திரனுக்கும் கோயில் இருக்குது. ஆன்மாவுக்கு எங்கே இருக்குது? மண்முதலாம் 5ஆய் இருசுடராய் ஆன்மாவுன்னு சொன்னார்ல, எங்கேயாவது இருக்கா கோயில்? உயிருக்குன்னு ஒரு கோயில் இருக்கா? அந்த இடத்தை பூர்த்தி செய்யறதுதான் சாமி வந்தது. அப்போ அதெல்லாம் உயிர் இல்லாத கோயில்.
அந்த கோயிலுக்கு போனால் சாமி சாப்பிட சொல்லாது, இந்த கோயிலுக்கு போனால் சாமி சாப்பிட சொல்லும். அந்த கோயிலுக்கு போனால் சாமி பேசாது, இந்த கோயிலுக்கு பாப்பா பாப்பா எங்கேருந்து வரேன்னு கேட்கும். ஆன்மாவுக்குது, ஆன்மா தான் கோயில். உயிருள்ளாம் எம்முள் உயிர், இதை விட என்ன வேணும் உனக்கு? அதனால் ஆன்மாவுக்காக கோயில்கிட்ட வந்தவர். அவங்களுக்கு இவருக்கு என்ன வேறுபாடுன்னா, இது பாருங்க, இந்த வேட்டி இதை ஒரு 2-3 வருஷம் துவைக்காம விட்டோம். 2-3 வருஷமா துவைக்கிறது என்ன நேரம் ஆயிரும்னா, இதை இந்த நேரம் ஆயிரும், கருப்பாயிரும். ஒரு டிராயிங் மாஸ்டர்கிட்ட போய், ஐயா இந்த வேட்டையை வெள்ளை பண்ணோன்னே ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டோம். அதான் அது என்னங்க சாதாரணமான வேறு, ஒரு எனாமல் பெயிண்ட்டு 2 டின்னு வாங்கிட்டு வாங்கண்ணா. எனாமல் பெயிண்ட்டு 4 டின்னு வாங்கிட்டு போய் கொடுத்தோம். திருப்பி திருப்பி போட்டு 4-5 கோட்டை அடித்து வேட்டி அப்படியே சும்மா அட்டை மாதிரி நிற்கிது, வெள்ளை விளையாட நிற்கிது, வெள்ளை விளையாட நிற்கிது, பழிச்சிடுது. இதுக்கு மேலே வெள்ளை விட முடியாது கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது? அழுக்கு உள்ளே மறைஞ்சிருக்கு, ஞாபகமாக வச்சுருக்கான். அகத்தே கருத்து, புறத்தே வெளுத்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? உள்ள கருத்து கிடக்குது, வெளியில் வெளுத்திருக்குது. இப்போ ஏற்கனவே வந்தவங்க அத்தனை பேரும் பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க தாங்க. எந்த சந்தேகம் இதில் கொள்ளாதீங்க. எல்லாரும் பெயிண்ட் அடித்து வெள்ளையாக்கின்னு சொன்னாலும் தான். ஒருத்தருக்கவே வேறு யாருமே கிடையாது. சுவாமி வள்ளலார் வந்தார், பெயிண்ட் அடிக்கிறத நிறுத்தினார். என்ன பண்ணணும்? ஒரு சோப்பு வேணும். ஒரு சோப்பு போட்டால் தண்ணி போட்டு கசக்கணும்னா இப்போ இது வெள்ளையாகி போச்சு. இப்போ பதில் சொல்லுங்க, இந்த வெள்ளை சோப்புலேருந்து வந்ததா தண்ணியிலேருந்து வந்ததா? வெள்ளையாயிடுது, சோப்புலேருந்து வந்ததா தண்ணியிலேருந்து வந்ததா? வெள்ளை வந்து சோப்புலையும் இல்லை தண்ணியிலையும் இல்லை, வெள்ளை இயற்கையாகவே இருந்தது. அந்த வெள்ளை எது மறைச்சிட்டு இருந்ததோ அதைய போக்குறதுக்கு சோப்பும் தண்ணி உதவுச்சு. சோப்பும் தண்ணி வேணும், சோப்பு வேணும். இப்போ இன்னைக்கு பல பேர் சோப்பு மட்டுமே போடுறாங்க. சோப்பு மட்டுமே போட்டால் அழுக்கு போகுமா? மேலும் அழுக்கு ஆகும். சோப்பு போய் ஒட்டிக்கு வளவல்னு, வளவல்னு ஒட்டிக்கு தண்ணி வேணும். இந்த பாட்டில் எடுங்களேன், இந்த பாட்டில் இது ஒரு பாட்டில், இன்னொரு பாட்டில் எடுங்க. இது ஒரு பாட்டில். மழை பெய்யுது, 1 மணி நேரம் மழை கொட்டுது. கொண்டு போய் வெளியில் வந்து அந்த மூடியை கட்டிட்டு வெளியே வச்சுட்டு வந்தாச்சு. 1 மணி நேரத்துக்கு பிறகு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் தண்ணியே இல்லை, இதில் தண்ணி நிறையா இருக்கு. ஏன் இதில் இருக்குது இதில் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம்? திறந்தாச்சு, ஓட்டம் இல்லை. ஏன் திறக்கலைன்னா அது 2 டம்ளர்னு வச்சுக்கலாம், டம்ளரு. இதில் ஏன் திறக்கலைன்னா ஒரு டம்ளர் குப்பரை கமிட்டி வச்சுது. புரியுதா உங்களுக்கு? குப்பரை கமிட்டி வச்சுருந்தா இந்த டம்ளர் மேலேயும் தண்ணி விழுந்தது. என்ன ஆச்சு? ஓடி போச்சு. இதுலேயும் தண்ணி விழுந்தது, உள்ள வாங்கிடுது. அப்போ தண்ணி எங்கே போகும்? இறக்கத்தை நோக்கி போகும். இறக்கம் எங்கே இருக்குதோ அங்கே தாங்க தண்ணி போகும். இது மேடு, இந்த உள்ள இருக்கிற ஆழ தண்ணி இறக்க இறக்க எங்கே இருக்குதோ அங்கே தண்ணி இறங்குது பாருங்க. எங்கே எங்கே இறக்கம் இயற்கையில் உள்ளன. இறக்கம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அருள் நீர் வந்து தங்கும். இப்போ சோப்பும் தண்ணியும் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோப்பு வேணும், தண்ணி வேணும். சரி, இது இந்த வேட்டிக்கு தான் சோப்பு, எந்த கடையில் வேணாலும் வாங்கலாம். நிறையா சோப்பு நிறையா கிடைக்குது. இப்போ ஆன்மாவில் இருக்கிற அழுக்க போக்குற சோப்பு எது?
அதுதாங்க மகாமந்திரம். மகாமந்திரம்னு அதுக்கு பேர், அந்த சோப்புக்கு பேர். தமிழில் உயிர் எழுத்து எத்தனை? யாராவது கை தூக்கி பார்க்கலாம். உயிர் எழுத்து எத்தனை? ஒருத்தர் 12, இங்கேயும் 12, அங்கேயும் 12ங்கிறாங்க. அப்புறம் அவர் 5 எழுத்துங்கிறாங்க. அதாரு சிவராஜா நெடுவழி வாழ்க. ஏன் தெரியுங்க அவளுக்கு, நல்லா தெரியுங்க எங்களுக்கு. ஆங்கிலத்திலே 5 எழுத்து தான், தமிழ்லேயே 5 எழுத்து தான். ஏ, இ, ஐ, உ, யூ. இதுக்கு பேர் ஆங்கிலத்திலே உயிரெழுத்து 5 தான், தமிழ்லேயே 5 எழுத்து தான் உயிரெழுத்து. இந்த சிவாயனமா, அப்புறம் நாராயணாய நமகா, அப்புறம் முருகா, விநாயகா, எத்தனையோ மந்திரம் இருக்குதுல்ல. எந்த மந்திரத்திலேயாவது இந்த 5 எழுத்து இருக்குதான்னு பாருங்க. சீனா ஈ ஆரம்பிக்குது, அப்புறம் வானா ஆ ஆரம்பிக்குது, யானா ஆதான், அப்புறம் நானாலு ஆதான், யானாலு மானாலு. 5 எழுத்து உள்ள மந்திரம் 65 மந்திரம் ஒன்று தாங்க. வேற எந்த மந்திரத்திலேயே உயிரெழுத்து 5மே கிடையாது. ஆனா ஆரம்பிக்குதா, ரூல ஊ வந்துருதா, ரூல ஊ வருதில்ல, அரு. அப்புறம் பேலையே வருதா, அப்புறம் சோலையே வருதா, திரி வருது. அருட்பெருஞ்சோதியில் தாங்க 5 எழுத்து மகாமந்திரம் இருக்கிற மந்திரம். இதுதான் சோப்பு. இப்போ இந்த சோப்பை போட்டு வெறும் சோப்பை மட்டும் போட்டால் அழுக்கு போகாதுங்க நிச்சயமா. வெறும் சோப்பை மட்டும் போட்டால் அழுக்கு போகுமானா போகாது. அதுக்கெல்லாம் வள்ளலார் காலத்தில் சமயச்சண்டை, ஆங்கிலேயருடைய ஆட்சி, இருந்தாலும் சமயச்சண்டை, வைஷ்ணவத்துக்கு சைவத்துக்கு சண்டை, ஓயாத சண்டை. அந்த காலத்தில் தான் வள்ளல் பெருமான் வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்பு பெருமான் சொல்கிறாங்க 6ஆம் திருமுறையில், நெருப்பு ஒரு இவ்வளோ பெரிய நெருப்பு இருக்குது கட்டியா, அந்த நெருப்பு தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சுடரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதில் இருக்கிற சூடு தான் தனிப்பெருங்கருணை நாயகி. அதுலேருந்து வார வெளிச்சல் தான் முருகன். அதில் இருக்கிற நிறந்தான் விநாயகர். இதில் எதை பிரிக்கிறது? சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர். அந்த காலத்தில் சமய சண்டை அவ்வளோ போய் சண்டை நடந்துங்க. அதனால தான் இப்போ அந்த சமயத்தினாலேயே சிதம்பரத்தில் 2 சாமி இருக்குது. ஆனால் பெருமாளை பார்க்கும்போது இப்படி கையை மறைச்சிட்டு போவாங்கடா, நடராஜா கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அப்படிப்பட்ட சண்டை நடக்கிற காலத்தில் தான் நம்மளுடைய பெருமான் வந்தார். 2 பேர் கிராமத்தில், 2 பேர், ஒரு ஆள் சைவம், ஒரு ஆள் வைஷ்ணவம். இந்த சைவம் இருக்கிறார சைவம், இவங்கிட்ட ஒரு காளமாடு இருந்தது. காளமாடு இதை கொண்டு போய் விற்றுட்டு ஒரு பால் கறக்கிற மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு போனான் சந்தைக்கு. இன்னொரு ஆள் வைஷ்ணவன், அவங்ககிட்ட ஒரு பால் கறக்கிற மாடு இருந்தது. மாடு கண்டு போட்டு 4 படி கறக்கும், அதை பிடிச்சிட்டு போனான். இவங்க 2 பேரும் போய் மரத்தடியில் தங்கினாங்க. வேப்ப மரத்தை தான் நிலைப்பாரி போகலாம்ட்டு. அண்ணா நீ எங்கே போகிறேன்னு கேட்டார் இவர். இந்த மாட்டை கொண்டு விற்றுட்டு ஒரு காளை மாடு வாங்கிட்டு வரல, என்கிட்ட இன்னொரு காளை இருக்குது, இன்னொரு காளை மாடு வாங்கிட்டு வந்து 2ஐயும் போட்டு ஏற ஓட்டுறக்காக ஒரு மாட்டை வச்சுட்டு என்ன பண்ணு ஓட்டி போகிறேன். அதோட நல்லதாக போச்சு போ. நான் இந்த பால் கறக்கிற மாட்டை வச்சு ஒரு காளை மாடு வாங்கினான்னு தான் போகிறேன். சந்தைக்கு போனால் அவன் தரவை காசெல்லாம் கேட்பான். வேண்டாம் இங்கேயே நம்ம கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு எடுத்துட்டு சரி முடிவு பண்ணி கயிறு மாற்றிக்கலான்ட்டாங்க. அப்புறம் பால் எப்படி கறக்கும்னு அந்த நாராயண பக்தனை கேட்டான். அவன் தான் பெருமாள் கும்பிடணும்னாச்சே. நீங்கள் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுதோடு ஒரு கலையும் கோவிந்தா அப்படின்னாரு. பெருமாள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாருன்னா அதை உண்மையில்லாம் இருக்குமா? கோவிந்த மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுதோடு ஒரு கலையும் கோவிந்தான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவன் ஒப்புக்கொண்டுட்டான். அப்புறம் உடனே இவரை கேட்டார், எப்படிங்க காளமாடு எப்படிங்க வேலைக்கு போகும்னு. நீங்கள் ஒன்றும் சந்தேகமே படாதீங்க, வண்டியில் போட்டினாலும் சிவசுவான், ஏரில் போட்டினாலும் சிவசுவான், எந்த வேலையில் போட்டினாலும் சிவசுவாங்க அப்படின்னா. இவனை ஓட்டிகிட்டு போயிட்டான். ஓடிட்டு போய் 2 பேரும் பொண்டாட்டி பில்லேட்டுக்கு கொண்டாந்து போட்டு மாடு இன்றைக்கி வெறும் பால் கறக்கோன்னு தயாராக உட்காந்துருக்கிறான்.
பாலை போட்டு திங்க வச்சு, அந்த காலத்தில் மண்கலை தேலாம், இவரை மண்கலை எடுத்துகிட்டு போனால் பால் கறக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் பக்கத்தில் உட்காந்தான் பாருங்க, எடுத்து ராமங்கையில் வச்சுக்கிற கோதண்டம் இல்லாத எடுத்து வீசிச்சு ஒரு உதவி உதச்சது, காலை அந்த கரையில் தூள் தூளாக போச்சு, இவன் கீழே வந்துட்டான். சரி, புது இடம் மாட்டேங்குது, உதைக்குது, அடுத்த நாள் காலையில் கறக்கலாம். அடுத்த நாள் காலையில் ஒரு கலையில் தூளாச்சு, அடுத்த நாள் காலையில் போனான், அப்போ ஒரு கலையும் தூளாச்சு. ஏங்க அதுக்கிட்ட கேட்கக்கூடாதா, பாடு எப்படி கறக்கு என்னன்னு அப்படின்னு கேட்டா அவரெல்லாம் உண்மையை தான் சொன்னார். நான் தான் புரியாத வேட்டு விட்டேன். என்னங்க சொன்னார், காலையில் ஒரு கலை கோவிந்தா, பொதுவாக ஒரு கலை கோவிந்தா அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியாது, அவன் வேண்டதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அவன் கூட்டி கொஞ்ச நேரம் தீனி போட்டு ஏனை பூட்டி நோக்கத்தை கையில் காட்டினா போது படுத்துக்கிறது, வண்டியை கையில் பிடிச்சி வண்டியை காட்டினா படுத்துக்கிறது, எந்த வேலையை போட்டாலும் பண்ண கண்ணனை பார்த்தா படுத்துக்கிறது, திங்கிறதும் படுக்கிறது, ரெண்டை தவிர வேறு எந்த வேலையும் செய்யறதை கலக்கிறதுக்கு. ஏங்க மாட்டுக்காரங்கிட்ட கேட்டீங்களா? அதை கேட்டேன்டா. அது என்ன சொன்னார்? அவர் உண்மையை தான் சொன்னார், நான் புரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னார்? எந்த வேலையில் போட்டாலும் சிவசிவான்னு சொன்னார், வண்டியில் போட்டாலும் சிவசிவா, ஏழில் போட்டாலும் சிவசிவானார். அதனால் அந்த இப்படிப்பட்ட சமய சண்டைகள் நிறைஞ்ச காலம் அந்த காலம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகமாக வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு பிச்சைக்காரர் யாராவது வந்தாங்கன்னா சோறு போடக்கூடாது. இன்னையிலேருந்து அந்த பழக்கத்தை கடைப்பிடிங்க. வள்ளலாருடைய சபையனுடைய 72வது ஆண்டு, ஐயாவுடைய 6வது ஆண்டு, சின்னம்மையார் வீட்டுக்கு வள்ளலார் இறைவன் வந்தார். அந்த அம்மா பிச்சை போட்டுருந்தா வேறு வீட்டுக்கு போயிருப்பார். ஞாபகமாக வச்சுங்க, பிச்சை போட்டுருந்தா வேறு வீட்டுக்கு போயிருப்பாருங்க. என்ன 100 பேராக வாரான் பிச்சைக்காரன், ஒருத்தன் தானே வாரான். ஏன் உட்கார வச்சு போட்டேன்னு நெசமாக போயிடுறேன். உன் பாத்திரத்தை அங்கே வைடா, உட்கார்றா கீழே, உட்கார வச்சு வயிறார போட்டு அனுப்புறது. அம்மையார் எனக்கு உள்ள சமைச்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே வாசல் நின்றுட்டு ஒரு பிச்சைக்காரர் வந்து கூப்பிடுறாரு, ஆண்டவன் வந்துக்கிறாருங்க வீட்டுக்கு. உச்சி பொழுதொரு வேளையிலே அம்மை உட்புறத்தே பாகம் செய்கையிலே பிச்சையம்மா தாயே என்று ஒரு சத்தம் பிறக்கவும் கேட்டனர். உச்சி பொழுது, மத்தியான சாப்பாடு, பிச்சையம்மா தாயேன்னு சத்தம் கேட்டது. ஓஹோ, இது என்ன அதிசயம் என்று ஓடோடி வந்து பார்க்கையிலே, என்ன பெரிய அதிசயமாக இருக்குதே, இன்னைக்கு கார்த்திகை திருநாளாச்சு, ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மானு சத்தம் போடான்னு ஓடோடி வர்றாங்க. கண்டவுடனே கை 2 தலைக்கு மேலே போகுது, கரமலரும் இசை குவிய, கண் அருவி பொழிந்து இழிய, உரை குளறி, ரொம்ப உடம்பெல்லாம் ரோமபுலகம் பொழிய, தரையின் மிசை வீழ்ந்து அவர் சரணகமலம் பூண்டார். கீழே விழுந்து கும்பிட்டாங்க. அம்மா சுவாமி, பாதங்கள் விளக்க நீர் முன்னழைத்து பாதங்கள் அவருக்கு தண்ணி கொடுத்தாங்க. பாத்திரமுக்கு தான் இல்லைங்க, வாங்க சாமி உள்ளே வாங்க, தென்னையில் உட்கார வைக்கல. அதாவது தான் பிச்சை போட வேண்டாம்னு சொல்ல. ஒரு ஆள் வந்தாலும் ஒருத்தனுக்காக 100 மார்க் வாங்க. வீடுதோறு இருந்தும் பசியராத இருந்த வெற்றர்னு சொல்கிறார்ல, பல வீட்டில் போயிருந்தோம் பிச்சை வாங்கினா வந்து பார்த்தா இப்போ பாத்திரத்தில் ஆழத்தில் கிடக்குது சோறு. அவன் என்ன சொல்கிறான், நீ சோறு போட்டவல நாசமாக போட்டுங்கிறான். ஒரு ஆளுக்கு போட்டாலும் வயிறார போடு, நீ 100 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடாத. அதனால் பிச்சை போடக்கூடாது, பிச்சை உட்கார வச்சு சாப்பாடு வைக்கலாம். அன்றைக்கு நீ செஞ்ச தவம் வாரான், உன் வீட்டுக்கு இறைவன் வாரான். யாரும் நாம் இனத்தை கேட்டோம், மனித வடிவத்தை இறைவன் வருவாருங்க. இப்போ மனித வடிவத்தில் வேறு சின்னம்மையார் வீட்டுக்கு வந்தார். கணவன் மனைவி 2 பேரும் ஒப்பம் செய்யணும், ஒத்துப்படியாக செய்யணும். அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். கணவன் உப்பிலாம் உப்புடன் முகமறந்து உபசரி துன்பம் பேசி உப்பில்லாத கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்னு விவேசித்தான் அப்படி சொல்லுது. அதுபோல் கணவன் மனைவி 2 பேர் ஒத்து போட்டோம்னா அந்த சாப்பாடு அமிர்தமாக இருக்கும். அது உப்பு இல்லாத கூடாது, அதுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். வாழை மா பழம், இந்த வாழை இதில் வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த 3 இருக்குதுங்க. வாழைப்பழத்தில் சிலேத்துமம், சளி பிடிச்சதுன்னா யாராவது வாழைப்பழம் திங்கக்கூடாது, சளி அதிகமாக்கி விட்டுரும்.
அப்புறம் பழம், வாதம், மாம்பழத்தின் உஷ்ணம் அதிகமாக பித்தம். இதுதான் இந்த முக்கணின்னு சொன்னாங்க. வாத பித்த சிலேமத்தை கணக்குப்படுறதுக்காக தான் முக்கணின்னு சொல்லி வச்சாங்க. இந்த முக்கணியோட சாப்பாடு போட்டு அழிஞ்சிருந்தான். அப்புறம் சாப்பிட்ற போது தயவு செஞ்சு இன்னும் இருந்தால் கடைப்பிடிங்கண்ணா. சிவானந்த பரமஹம்சர்னு ஒரு சாமி இருந்தார். சிவானந்த பரமஹம்சர்னு அவர் சாப்பாடு போட்டு அந்த சாப்பிட்ற ஆள் கூட சொல்லையா, ஒரு சோறு கீழே சிந்தக்கூடாது. அப்படி எந்திரிச்சு போன பிறகு அவர் போய் பார்ப்பார். சாப்பிட்டு யாரும் இலையிடக்கூடாது போங்கன்றுவார். போய் பார்த்து இலையில் ஒரு சோறு கிடந்தா அதை அவர் எடுத்து சாப்பிட்ருவார். ஒரு சோறு கிடந்தான். நடந்த வரலாறுங்க இது, நடந்த வரலாறு. அதுக்கு மேலே கைகள் இடத்துல போய்ப்பார். கையில் கீது ஓட்டிட்டு இருந்தாங்க, சோறு கிடந்தானு போய் பார்ப்பார். அங்கே சோறு கிடந்தா எடுத்து வாயில் போட்டுருவார். இந்த கல்யாண மண்டபத்தில் போய் பாருங்களேன், எத்தனை சோத்தை வீணாக்குறாங்கன்னு. வீணாக்கிறதே வச்சுட்டு போகிறானுங்க. பூரா இருந்துன்னா கேவலமாக நினைப்பாங்கன்ட்டு, இடம் சுத்தமாக வளைச்சு கேட்டு போயிட்டானே நினைப்பாங்கன்ட்டு. அதுபோல் சோத்தை வீணாக்கவே கூடாது. ஒரு சோத்துக்காக கிடைக்காத அலையிற காலம் வரும் முழுக்கப்புறம். ஒரு சோறு கீழே அது எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை தண்ணி தண்ணி வச்சுருப்பாங்க, எத்தனை உரணிட்டுருப்பாங்க, எத்தனை களை எடுத்திருப்பாங்க, எத்தனை சிரமப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு அரிசிக்காக. வள்ளலார் இந்த ஒரு அரிசி சிவலிங்கம்னே சொல்கிறாரு, ஆண்டவனே சொல்கிறாங்க ஜீவகாண்டி உலகத்தில். இப்போ அந்த ஒரு அரிசி வந்து லிங்கமாக இருந்தால் எனக்கு ஒரு சோறு லிங்கம். அப்புறம் அது வெண்மையாக தான் இருக்குது. அப்புறம் அதுதானே பூரண திருப்தி கொடுக்குது நமக்கு. ஆண்டவர் தான் பூரணமான திருப்தி கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதுபோல் கடவுள் மனைவி இருவர் ஒற்றுமையாக இருந்து கூட இருந்தாலும் சரிதான். ஒற்றுமையாக கொடுத்து ஜீவகாண்டி வீட்டில் செஞ்சால் போதும். இல்லறத்தானுக்கு எங்களை போன்றவர்களுக்கு என்ன தருவாங்கன்னா, இல்லறத்தார் நீங்கள் என்ன செய்யணும்னா கோயிலாக போய் சோறு போட போகக்கூடாது. வீடு தேடி வர்றவனுக்கு போடு. வருவிருந்து ஒம்புன்னு தான் சட்டம். வீடு தேடி வர்றவனுக்கு. இப்போ நாங்கள் 7 கோயிலில் சோறு போடுறோம், எங்களுக்கு அதுதான் வேலை. அது நீங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எங்கள் கூட சேர்த்துக்கலாம், எங்கள் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நீங்கள் தனியாக போனீங்கன்னா குடும்பம் வீணாக போயிடும். வள்ளலார் கும்பிட்டா இவன் ஊரை போய் சோறு போட்டால் என்ன குடும்பம் வீணாக போச்சுப்பாங்க. இல்லறத்தான் வீடு தேடி வந்தவனுக்கு மட்டும்தான் சோறு போடணும், ஞாபகமாக வச்சுங்க. துறவி தான் ஊரை போச்சு சோறு போடலாம், அவனுக்கு அதே தொழிலாக இருக்கலாம். வீட்டை தேடி அவன் வச்சு பசிக்கிறீங்கன்னா அவனுக்கு சோறு போடு. இல்லைன்னா ஊர் சன்மார சங்கம் இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்துருப்பான், அவன் போட்டுருவான். அவன் இப்போ கடலில் கொண்டு தண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று பாருங்கள், அந்நிய செலாவணின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்நிய செலாவணி எல்லா நாட்டும் இருக்குது, நம்ம நாட்டும் இருக்குது. இப்போ நம்ம காசு இலங்கைக்கு போனால் செல்லாது. ஆமாங்க, இலங்கைக்கு நம்ம பணத்தை எடுத்து போடுவோம், செலவு பண்ண முடியாதுங்க. மலேசியா போனால் செல்லாது. ஏன் இங்கேயே அந்த நாட்டு நாணயமாக மாற்றுற இடம் இருக்குது. அந்த மலேசியா போனால் மலேசியா நாணயமாக மாற்றி எடுத்துகிட்டு போனால் தாங்க செல்லும். அதுபோல் அருளுலகம் போகிறக்கு உங்களுடைய பணம் அருளுலகம் போக வேண்டாம், இங்கே கொண்டாந்து கொடு, குருகுலத்தில் கொடு. இங்கே கொடுத்தேன்னா அருளுலகத்துக்கு அதுக்குள்ளே நாணயம் மாற்றி கொடுத்துருவாங்க, அருளாக மாற்றிடுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு படம் கொடுத்தோம், ஒரு ஆளுக்கு படம் கொடுத்தோம், வள்ளலார் படம் இலவசமாக கொடுத்தோம். அது உண்மையாக செலவு செய்கிறதுக்கு அது எவ்வளோனா 7000 ஃப்ரீயாக கொடுத்தோம். என்னங்க இவ்வளோ ஃப்ரீயாக தரீங்க, ஏதாவது கொஞ்சம் கேளுங்க நாங்கள். அப்போ இது 7000 அப்படின்னா அந்த 7000 கொடுத்தாரு. அதை வாங்கி எங்கள் டேபிள் மேலே வச்சு இது கும்பிடியானோம். எவனாலும் கும்பிடுவானா 7000 வச்சு? நீங்களாம் நினச்சி பாருங்க. 1,00,000 ரூபாய் வச்சு கும்பிட சொன்னால் எவனாலும் கும்பிடுவானா? அந்த 7000 எத்தனை பேர் கும்பிடுறான்? அப்போ என்ன ஆகுது? உங்கள் பொருள் அருளாக மாறுதுங்க. இந்த இடம் பொருள் அருளாக மாற்றுற இடம். அருளுலகம் போகணுங்கிற இங்கே கொண்டாந்து அப்போ தான் அருளாக மாறும். தாசுவாருக்கு போனால் இருதான் மாறும், இருளுலகம் தான் போகலாம். அதனால் அருளுலகத்துக்கு போகிற வழிவகுக்கக்கூடிய இடம் தான் இங்கே வந்து செய்து புண்ணியம் செய்வதற்கு. இந்த நாணயம் உங்கள் நாணயத்தை அருளாக மாற்றிடும். இது அருளாக மாற்றிடும். அதுபோல் அப்படிப்பட்ட இந்த அந்நியச்சலாவின் நடக்கிற இடம் இது. இங்கே நீங்கள் கொடுக்குற காசு அருளாக மாறிடும். அதுபோல் வள்ளல் பெருமான் இங்கே வந்தது இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வீடு தேடி வந்தவங்களுக்கு கொடுங்க. அல்லது இப்படிப்பட்ட செய்ய அரங்கல் யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆள் கடலில் தண்ணி ஊற்ற சொன்னாங்க, ஒரு செம்பு தண்ணி. இங்கேருந்து கடல் எவ்வளோ தூரம்னு தெரியல. நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 30-20 மைலுக்கு கொடுக்காது பக்கம் தான் பிச்சாவரம். 20 மைல் போனால் கடலில் ஊற்றி வந்துடலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்?
150 கிலோமீட்டர் போகணும். கடலில் தண்ணி ஊற்றுருக்கு. எங்கேயாவது ஆறு ஓடுதா? ஆறு ஓடல, இருக்கு, முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஆறு அதுக்கு என்ன செய்யணும்னா, கடலில் தண்ணி ஊற்றினா கடல்லே போய் ஊற்ற வேண்டியதில்லை. இங்கே ஓடுற ஆற்றுல ஊற்றிட்டு அது கடலுக்கு போயிடும். இந்த குறுகுளம் ஆறு உங்களை எல்லாம் அருஞ்சோறு பெருப்பெருஞ்சோதிங்கிற கடலில் கொண்டு சேர்த்திருப்பீங்க. இந்த ஆளை பிடித்து இதில் ஊற்றிட்டீங்கன்னா அங்கே கொண்டு சேர்த்திடும். அந்த தர்மத்தை கணவன் மனைவி 2 பேர் ஒத்து செஞ்சீங்கன்னா 100% மார்க்கு. கணவன் மட்டுமே விரும்பி செஞ்சால் 50 தான். அது மனைவி மட்டும் விரும்பி செஞ்சால் அவருக்கு அதுக்கு 50 தான் கிடைக்கும். கணவனுக்கு மனைவிக்கு ஒப்பு இல்லாமல் மகனு மட்டுமே செஞ்சால் அவனுக்கு 25 தான் கிடைக்கும். எல்லாரும் ஒற்றுமையாக செஞ்சால் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. ஒரு ஆளுக்கு ஒரு சாமியாரை கண்டா மாம்பழத்தை கண்ட மாதிரி இருக்கும். கீழே விழுந்து கும்பிட்டு, சுவாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் திண்ணையில் உட்கார வச்சுட்டான். பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்குறான், இப்படி சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மகான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, எங்கள் அப்பா வீட்டில் நான் 20 வருஷம் இருந்தேன், இங்கே வந்து 20 வருஷமாச்சு, இது வரைக்கும் ஒரு ஆளும் கூட நான் சாமியார் போட்டதுலையே, இன்றைக்கி புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா. அட, சாமியாருக்கு போட்டால் பெரிய புண்ணியம், ஆண்டவன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துப்பாங்க. அவங்க ஆண்டவனுடைய அருள் அவகிட்டுக்கு நமக்கு அருள் கொடுக்கத்தான் வந்திருக்கிறாங்க, போடுங்க, முடியாட்டாங்க. சரி, போயிட்டு போகுது, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்துரு, நான் கொண்டு அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அதுக்கு முடியாட்டாங்க. நீ கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கணும், நான் கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? சரி, அப்போ நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொன்னார் மனைவியை. நீ வாங்கி நீ கூட்டிகிட்டு வந்து நல்ல பேர் வாங்கிக்கணும், நான் போய் சொல்லி கெட்ட பேர் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னதான் செய்யலாம்? அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. அப்படி நான் என்னன்னு கேட்டான், கதவை சாத்துங்க, என் கூட சண்டை போடுங்க, என்னை திட்டுங்க, கண்ணா பின்னான்னு. ஒரு சாமியாரை சோறு போடாத கட்டிட்டு வந்த பாரு அப்படின்னு சொல்லி திட்டுங்க. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுனா அவன் ஓடி போகலாம் அப்படின்னு. உடனே இவன் திட்டுனான். திட்ட பிறகு கொஞ்ச நேரம் திட்டி பார்த்து வந்து கதவை திறந்து பார்த்தான். உட்காந்துருந்த சாமியார் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ என்ன சாமியார் படுத்துட்டு யாராவது தூங்கிட்டு என்ன பண்ணுறது? சரி, இன்னும் இதுக்கு மேலே ஒரு வேலை இருக்குதுங்கண்ணா. சாட்டைவார் எடுங்க, சாட்டைவார் தூணில் அடிங்க, தவிட்டு மூட்டையில் டும் டும்னு அடிங்க. நான் முதுகில் விழுந்த மாதிரி அழுகிறேன். ஐயோ, என்னை கொல்றானே, சாமியார் இருந்தாலும் என்னை காப்பாற்றுவாரே அப்படின்னு சொல்லி அழுது அப்படின்னாங்க. அதே மாதிரி சொல்லி அழுகிறேன், ஐயோ என்னை கொல்றானே, சாமியார் இருந்தாலும் அழுவாரே அப்படின்னு அழுதாவோ. அப்புறம் கதவை திறந்து பார்த்தாங்க, சாமியாரை காணோம். அப்புறம் அதுக்கு பிறகு இதில் ஒரு 1 மணி நேரம் போயிடுது. எல்லாம் சாம்பார் ரசமெல்லாம் வெளியே கொண்டாந்து வச்சுட்டு தென்னையில் வச்சுட்டு 2 பேரும் எதுக்கு உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ற போது அந்த அம்மா சொல்கிறான், என்னால் தான் சாமியார் போனாருங்கிறான். இந்த ஆள் என்ன சொல்கிறான், உன்னால் போகலை, என்னால் தான் போனாருங்கிறான். நீ என்ன பண்ணின்னு கேட்டான். நான் வந்து சிரிக்காமல் அழுதம் பார்த்தியா அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டான். நான் வலிக்காமல் அடிச்சும் பார்த்தியா அப்படின்னா. சாமியார் வீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு, நான் போகாமல் இருக்கிறேன் பார்த்தியா. போகாமல் இருக்கிற பார்த்தியா, 2 குதிக்கிறா இருக்கேன். குதிச்சு சாப்பிட சொன்னா, சாமி சாப்பிடுங்க சாமி, டேய் உன் சோத்தப்படி நாய்க்கு வை, நாய் திங்காது. காண கண் கூசுது, கை எடுக்க நாணுது, வாயொக்க மானொக்க வாய் திறக்க மாட்டாது. அப்படியே கையெட்டு தானே வாய் திறக்க மாட்டேங்குது. மானொக்க வாய் திறக்க மாட்டாது, வீணுக்கு என் உடம்பெல்லாம் பற்றி எரியுதுரா. இந்த சோத்தை எவன்டா அன்பில்லாத சோத்தை அப்படின்னு ஔவையார் ஒரு பாட்டு பாடுறாங்க. இவனுக்குன்னா அளவில்லாத ரொம்ப வேகமாக போச்சு, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுன்னா, மொச்சக்கொட்டை குழம்பு தெரியுமா, புளி குழம்பு, அந்த ஒரு மொச்சக்கொட்டை எடுத்து இப்படியே அழுத்தினான். அந்த பருப்பு போய் அவன் நிலையில் விழுந்துடுது. உடனே அவனுக்கு வந்ததே கோபம். ஏன்டி என்ன நினச்சேன்டிங்க, எச்சி திங்கிறாலும் நினச்சிட்டானியே, எடைங்க சட்டி எடு, உத்தராசிட்டு
நான் போகிறேன் காசிக்கு. வேணாங்க, 2 3 பிள்ளை இருக்குதுங்க, காசியெல்லாம் போக வேண்டாங்க, சாமியார் அப்போ போகக்கூடாது, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண. நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற மனைவியை தெய்வமாக நினைக்கணுங்க. நீங்கள் எல்லாம் முதல்ல அது ஞாபகமாக வச்சுங்க. மனைவியே கிடையாது, தெய்வம். அன்பனே அன்பர் பூசை அளித்தனே அணங்கினோடும் அணங்கின தெய்வம்னு சொல்கிறார் சேக்கிலார். உன்னுடைய குடும்பத்தை விருத்தி செய்ய வந்த விளக்குத்தாங்க அது. அவன் நம்ம இல்லைன்னு உனக்கு ஆண் குழந்தை எப்படி பிறகு, பெண் குழந்தை எப்படி பிறகு? அப்போ குடும்பம் யாரால விருத்தி ஆகுது? மனைவி கணவனுடைய காலை அவன் தூங்க வரைக்கும் அழைச்சி விடணும். இது யாரும் ஒருத்தரும் செய்யறது கிடையாது. ஒரு ஊரில் ஒரு அப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விருப்பம் உள்ளதை எழுதி வச்சுங்க, இன்னைக்கும் போய் பாருங்க இருக்குது. கணவன் தூங்க வரைக்கும் மனைவி கணவனுடைய காலை அழைச்சி விடணுங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா செய்கிறாங்க, இன்னைக்கு செய்கிறாங்க. அது எப்போ போனாலும் செய்வாங்க. ஸ்ரீரங்கத்தில் போய் இப்போ ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு, மகாலட்சுமி காலை அழைச்சி விட்டுக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? அப்போ செஞ்சு காட்டுறாங்கல்ல. கணவன் காலையில் எழுந்தோடனே மனைவி காலில் விழுந்து கும்பிடணும். அம்மா தாயே, என் குடும்பத்தை விளக்கேற்ற தெய்வமே. குடும்ப விளக்குன்னு பேருங்க மனைவிக்கு. குடும்ப விளக்குன்னு ஒரு படம் வந்ததில் சிவாஜி கணேசன் வச்ச படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இது யாராவது செஞ்சு காட்டுறாங்கன்னா முருகன் செஞ்சு காட்டினார். வள்ளி காலில் விழுந்து கும்பிட்டாரு. வள்ளி காலில் விழுந்து கும்பிடாருங்க. தினையான மனோசல மீது அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனிவா அணிவோகதையாவர் நேர் அருணிகிறார் அனுபூதியில் பார்த்தாரு. வள்ளியினுடைய காலில் ஏன் விழுந்து கும்பிட்டார்? அம்மா, உனக்கு தெரியும் எந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு, எனக்கு உத்தரவிடு, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், முடியாட்டான், போயிட்டான், சாமியாராக போயிட்டான். அவரை போய் மனைச்சட்டியில் பிச்சை வாங்கி தின்னுட்டு அப்படியே தெரிஞ்சான். அப்புறம் ஒரு வீட்டில் சாமி சட்டி வேண்டாங்க, இலையில் சாப்பிடுங்க நாங்கள். அப்புறம் பார்க்க மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு பார்க்க மாட்டேன், அதில் போட்டாங்க சோறு. சாப்பிட்டான். அந்த இலையை தூக்கிட்டு போனான் குப்பையில் போடுறதுக்கு. அந்த அம்மா வந்து வாங்கினான். இல்லைம்மா, நான் கொண்டு போடுறேன் குப்பையில், நீ குப்பையில் போட்டுருவீங்க தானே நான் வாங்குறேன். அப்புறம் இது குப்பையில் போடாமல் என்னம்மா பண்ணி வைக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த இலையில 100 பேர் சாப்பிட்ருக்குறாங்க, நீ கூட குப்பையில் போட்டு நான் நாளைக்கு வரவனுக்கு எதில் சோறு போடுறது அப்படின்னாங்க. அடாடா, இதெல்லாம் வேலையாக போச்சு, இனிமேல் இலையில் சாப்பிட்ற வேலை வேண்டாம்னு அதை விட்டுட்டான். அதுக்கு பிறகு ஒரு சட்டி ஒன்று வாங்கி வச்சுட்டான். சட்டியில் சாப்பிட்டுருந்தான். வெத்தலை வாக்கு போடுவாங்க, அவன் வெத்தலை பாக்கு போடுவான், அதை கொடுத்தா போடுவான். அப்புறம் ஒரு வீட்டில் வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க. பாக்கு கிடைக்கல. வெத்தலையும் இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, பாக்கு கிடைக்கல. தேடி பார்த்தாங்க, பாக்கு கிடைக்கலன்னு பண்ணிட்டு. அந்த வீட்டில் ஒரு 99 வயசு கிளவி, ஒரு பல்லும் கூட கிடையாது, ஆனால் வெத்தலை போடும். எப்படி போடுவோம்னா, ஒரு உலக்கை இருக்குது, உலக்கையில் இடிச்சு போடுவாங்க. நாங்கள் ஒரு சமயம் அவினாசி திருமுருகம்பூண்டின்னு ஒரு ஊருக்கு எங்கள் கோயம்புத்தூரில், திருமுருகம்பூண்டி, அதுலேருந்து பல்லடம் போனோம். பல்லடம் பஸ்ஸில் போகிற போது ஏதோ ஒரு இரும்பு பிடிக்கிட்டு டொக் 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 டொக்குன்னு மோதுது. டிரைவர் கண்டக்டர் இறங்கிட்டு வண்டியை சுற்றி பார்க்குறான், எந்த இரும்பு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வண்டி ஓடினா டொக் 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 இருக்குது. அப்புறம் சுற்றி பார்க்குறேன், எந்த இரும்பு கண்டுபிடிக்க முடியல. இது என்னடா அது, வண்டி ஓடுனா ஓடுன்னு கண்டு எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்புறம் இந்த அது ஒரு கிழமை மெத்தமாக கிழிக்கிறான். வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இவன் வண்டி ஓடுற போது அவன் குத்துறது, வண்டி நிறுத்தினா நிறுத்திக்கிறது. அப்புறம் அதுக்கு பிறகு மேலே இருக்கான்னு சொல்லி, ஏயா இப்படி எங்கள் உயிரை வாங்கினேன், ஏன்னா நானாக உயிர் வாங்கினேன், நான் எத்தனை வாங்கினீங்க, உங்களார உயிர் வாங்கினா, நீங்கள் நிறுத்துறதுக்கு நான் நிறுத்துறதுக்கு தெரியாது. இது அவினாசியில் நடந்தது. அவினாசி போகிற வழியில் திருமுருகம்பூண்டிலேருந்து. அதுபோல் அந்த வெத்தலைவாக்கு பாக்கு கிடைக்கல. கிடைச்ச பிறகு அப்புறம் தேடி பார்த்து 99 வயசு கிளவிக்கிட்ட போய், பாட்டி ஒரு சுருக்கு பையில் ஏதாவது பாக்கு இருக்குதான்னு பாருங்க. ஒரு பாக்கு, கொட்டை பாக்குன்னு தெரியுமா, ரொம்ப விளைஞ்சு மரமாற ஆகி அது மெல்ல முடியாது. அந்த பாக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. இதுதாங்க சாமி பாக்கு இல்லைங்க, இந்த ஒரு பாக்கிட்ட இருக்குது. நாங்கள்
அப்புறம் அதை கூட கொடுத்தாங்க, வாங்கி போட்டு வேணா டப்புன்னு சத்தம் கேட்டு இருந்த கிழவிக்கு. அவள் எழுந்துச்சு வந்தான். எழுந்துச்சு வந்து முதுவை தட்டி கொடுத்தான். முதுவை தட்டி கொடுத்த என்னம்மா அப்படின்னா, இந்த பார்க்க 30 நாளாக கடிச்சு பார்த்தேன், என்னாலே முடியாமல் போட்டு வச்சு கடிச்சிட்டியாடா நீ. அடா பாவமே, சொந்த புண்டாட்டி பெண் ஒன்று பையன் ஒன்று பெற்றிருக்கிறான். அவன் மொச்சக்கொட்டை விழுந்ததுக்கு எச்சின்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு இந்த தண்டனை வேணும் தான். எவனாவது பொண்டாடி கூட கோச்சிட்டு சாமியார போனீங்கன்னா இந்த கதி தான் கிடைக்கும். அதனால் எல்லாரும் இந்த குருகுலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ அந்த தர்மம் செய்கிறது. அதாவது எம்ஜிஆர் சினிமாவில் தான் பாடுவார், ஆனால் அது நீங்கள் அந்த கருத்து நல்ல கருத்து. அதாவது கண்காணும் காட்சிகள் கனவாகி போகும், வாய் பேசும் வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர்காணும் உண்மைகள். இப்போ ஐயா செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறான் கட்டளை, இதெல்லாம் ஊர் காணுதில்ல. இது ஐயாவுக்காக வாழுதில்லை, குலபதி வாழு. இது செய்யாமல் போயிருந்தா அவர் பேர் வாழுமா? இது ஊர்காணும் உண்மைங்க. ஊர்காணும் உண்மைகள் உன்னோடு வாழும். எல்லாரும் சுகமாக இருக்கும்.